எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா ஒரு கோவிட்டுக்கு முன்னாடி அவங்க மனைவி தவறிட்டாங்க. நான் போயிருக்கேன். அவர் அழவே இல்லை. எல்லாரும் திட்டுறாங்க. எப்படி கவனிச்சுக்கிச்சு இந்த ஆளை அந்த அம்மா? சே, இன்னைக்கு இப்படி இப்படி கல்லு மாதிரி இருக்கா அந்த ஆள் அப்படின்னா அதுக்கு அந்த அம்மா தானே காரணம். பார்த்து பார்த்து கவனிச்சுக்கும். ஒரு சொட்டு அழுகை இல்லையே அப்படின்ட்டு எல்லாரும் திட்டுறாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், ஒருவர் ஒரு சூழலில் இருக்கிற விதத்தை பார்த்து மட்டும் அவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் என்று தயவு செய்து யாரும் தீர்மானிக்காதீர்கள். ஒரு இறப்பு வீட்டில் அழலையா, ஓ இவனுக்கு அழுகே வராது நினைச்சிடாத. ஒரு கல்யாண வீட்டில் சந்தோஷமா இல்லையா, இவன் எங்க போனாலும் சந்தோஷமா இருக்க மாட்டானா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவனுக்குள்ள என்ன நடந்தது, அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் திட்டுறாங்க, முடிஞ்சது. காட்டுக்கு போறாங்க, காரியங்கள் முடியுது. வீட்டுக்கு வரோம், எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்களாம் போங்க, நான் கொஞ்சம் பொறுத்து வரேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் எல்லாரும் வந்துட்டோம். அவர் போயிட்டு வந்துட்டார் மறுபடியும். அப்புறம் எல்லாம் முடியுது. ஒரு நாள் 2 நாள் ஆகுது. நான் கேட்டேன், என்னங்கய்யா நீங்க காட்டுக்கு போயிட்டு வரப்ப எல்லாரும் போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு போனீங்களே, எங்கெங்கய்யா போனீங்க? ஏதாவது துக்கம் தாங்காம அதுக்கு ஏதாவது போயிட்டீங்களா? இல்லப்பா, அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லப்பா. என் மனைவிக்கு அது பிடிக்காது, எனக்கும் அதனால அது பிடிக்காது, அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. வேற எங்கெங்கய்யா போனீங்கன்னு. என் மனைவியினுடைய உடல் எரிந்த இடத்திற்கு மறுபடியும் நான் போனேன். அந்த நெருப்பை மட்டுமே நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். கடைசி நெருப்பு அடங்குகிற வரை என்னுடைய பார்வை அந்த சிதையிலிருந்து விலகவே இல்லை. அவள் எரிந்து போனதோடு என் வாழ்க்கையும் எரிந்து போனது. இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைப்பா. எவ்வளோ அழ முடியுமோ அவ்வளவும் அழுது தீர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன்னாரு. நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். இந்த மனுஷன் சொன்ன வார்த்தைகளையும் இறப்பு வீட்டில் இருந்தவர்கள் சொன்ன வார்த்தைகளையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஒன்னே ஒன்று சொல்றேன், இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சொல்லுகிறேன், ஒரு ஆண் அவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்டவே மாட்டான்.